ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சுந்தரவலி யாருமே எதிர்பார்க்காத ஒரு பக்கா பிளான் போட்டு நந்தினியை எப்படியாச்சும் கழட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவலி சொல்லிட்டாங்க அவள் இங்கேருந்து போவா, ஆனால் திரும்ப வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவலி சொல்லிட்டாங்க மாதவி கிட்ட, சுரேகா கிட்ட. ஐயையோ அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியவே இல்லையே, கூட்டாக பண்ணாலே அப்படி பண்ணுவாங்க, இதில் தனியாக பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம சுந்தரவலி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு ஃபோட்டோ அமுச்சு விட்றாங்க, நம்ம நந்தினி ஃபோட்டோவை அமுச்சு விட்டு இவள் அங்கே தான் வருவா, இவளை கடத்தி மட்டும் வைங்க, மித்தது நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதானே மேடம், கடத்துறது தானே, நீங்கள் சொன்னால் கொலையே பண்ணுவேன், கடத்துறது நான் எப்படி கடத்தி இந்த வேலையை கச்சிதமாக முடிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கே நம்ம சுந்தரவலி 15 லட்சத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. நீ கடத்துறேன் அப்படின்றதுக்காக நான் எவ்வளோ கொடுக்குறேன், அப்போ நீ கடத்திட்டேன்னா எவ்வளோ கொடுப்பேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் பணனாலே சும்மாவே எல்லாருமே வேலை செய்வாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சுந்தரவலி வாரி வாரி கொடுக்குறாங்க, சும்மா விடுவாங்களா. உடனே இப்போ நம்ம நந்தினியும் சூர்யாவும் சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்க சமயத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அவங்க ஊருக்குள்ளே இறங்கி போயிட்டு நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க. மறுநாள் எல்லாருமே வெளியே வரும்போது நம்ம சூர்யாவும் நந்தினி மட்டும் சும்மா வயலோரம் போயிட்டுருக்காங்க. இவங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த ரவுடிங்க குரூப்பு. வாட்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவை அடின்னு அடிக்கிறாங்க. சூர்யாவும் எல்லாரையும் போட்டு அடிச்சிடறாரு. ஆனால் அடித்து துவம்சம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க மட்டும் நம்ம சூர்யா சார் மண்டையிலே பின்னாடி அடித்ததுனால மயக்கம் போட்டு அந்த இடத்துல விழுந்துடுறாரு. விழும்போதே கூட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம நந்தினியை கூட்டுட்டு போய் கடத்திடுறாங்க. கடத்திட்டு உடனே இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கடத்திட்டு, ஆனால் ஒருத்தவங்களை மட்டும் மயக்கம் போட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னு கேட்கும்போது ஃபோட்டோ அனுப்பிவிட்றானுங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சூர்யா சார் தான். உடனே நம்ம சுந்தரவல்லி, அது என் புள்ளடா, என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்தவும், உடனே சூர்யா சார் மூஞ்சில் தண்ணி எழுப்பி யாருன்னே தெரியாதவங்க மாதிரி தண்ணி ஊற்றி எழுப்பி அனுப்பிச்சி விட்டுறாங்க. நந்தினியை பார்த்தா நந்தினியை காணும், வீட்டுக்கு போய் கேட்டாலும் நந்தினியை காணும். இப்போ நம்ம நந்தினியை கடத்திட்டாங்க. இப்போ அவங்க பிளான் என்னென்னா, நம்ம நந்தினியை கடத்தி வச்சுக்கிட்டு சிங்காரத்துக்கிட்டே அவங்க குடும்பத்துக்கிட்டே என்ன சொல்ல போகிறாங்கன்னா, உன் புள்ள வேணும்னா நீ என் வீட்டுக்கே அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் போட போகிறாங்க. ஏன்னா புள்ள முக்கியமாக இல்லை புள்ள மருமக வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு முக்கியன்றது பார்க்கும்போது கண்டிப்பாக புள்ள முக்கியம் தான் சொல்லுவாங்க. அதனால தான் சுந்தரவல்லி இவ்வளோ பெரிய பிளான் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம நந்தினியை கடத்தி அதுக்கப்புறம் இவங்க பிளான் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சூர்யா சாருக்கு தெரிய வந்தால் என்ன நடக்குன்னே தெரில, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.